சத்துள்ள உணவுகளை எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள்ல முன்னாடியே இருக்கிற சத்து, கால்சியம், புரோட்டீன் எல்லாத்தையுமே நம்ம ரத்தம் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய எலும்புகள்ல வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற கண்டிஷனோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற கண்டிஷனோ வர ஆரம்பிச்சிடும். எலும்பு வந்துட்டு நம்ம ரத்தம் தொடக்கூடாது அப்படின்னா வெளியே இருந்து புரத சத்தை ஜாஸ்தியா எடுத்துக்கணும். பயிர் வகைகள்ல வந்துட்டு வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி, கிட்னி பீன்ஸ், காராமணி, கொள்ளு, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, ராகி, மஷ்ரூம், பன்னீர், தொஃபு, முட்டை, சிக்கன், மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புரதங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். மதிய நேரம் சூரியன் உச்சத்துல இருக்கும்போது புரதம் ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கிறது உங்களுக்கு நல்ல செரிமானத்தையும் பண்ணி கொடுக்கும். மூணாவது விஷயம், டயர்டா இருக்கு அப்படிங்கறத சொல்றது நிறுத்துங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே இளமையாவே இருக்கலாம். நாலாவது விஷயம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நடங்க, நடந்துகிட்டே இருங்க. நம்ம எல்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஹியூமன் பீயிங்ஸ், சரியா? நடக்கிறதுக்கு வந்துட்டு 10,000 ஸ்டெப்ஸ் தான் நான் நடப்பேன், நான் 1 மணி நேரம் தான் நடப்பேன்னு சொல்லிட்டு குறுக்கிக்காதீங்க. இப்பவே நான் ½ மணி நேரம் தான் நடக்கிறேன் அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு 5 நிமிஷம் தான் நடக்க முடியும். நடந்துகிட்டே இருங்க, சுத்திக்கிட்டே இருங்க, உலாத்திட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வயசாகிறது தெரியவே தெரியாது.